சார் வெயில் கொடுக்குது சார், தண்ணி இல்லைன்னா அவங்க வெளியாகிறாங்க பார்த்துருங்க. இந்த கலெக்டர் வந்து இன்னைக்கு வருதுன்னு தண்ணி. அது என்ன ஜல்ஜீவனா சார்? ஜல்ஜீவன் வராது சார், வராது சார், வராது சார். நீங்கள் ட்ரெயிலே பார்க்கலாம், எப்படி சார் வரும்? எங்கே சார் பாருங்க, நான் எத்தனை இடத்துல காட்டுட்டு ஃபோட்டோ அனுப்பிட்டுருவோம் உங்களுக்கு. இப்போ அனுப்புறா. இப்போ காலையில் செய்தியை பார்க்குறேன். இதே போல ஒரு வாகனத்தில் நின்றுட்டு ஐயா ஓஎஸ் மணியை வந்து அழைப்பில் பேசுகிறாங்க. ஜல்ஜீவன் திட்டம்லாம் ஒன்றும் தண்ணி வராதுங்க, என்ன பண்ணுறீங்க? அதிகாரிகளை நோக்கி கோபமாக இருக்கிறாரு. எது தண்ணி வரலையா கோபமாக இருக்கிறாரு. 10 வருஷமா சட்டமன்ற உறுப்பினர் கேட்காத 10 நாள் இருக்கு தேர்தலுக்கு. 10 நாள்ல பொறுப்பு காலாவதியா போகுது. இப்ப கேட்கிறாப்புல, ஏன் தேர்தல் வருது, அப்ப மக்கள் கோவப்படுவான், ஓட்டு போட மாட்டான், தோக்கடிச்சுவான், பயம். ஓஎஸ் மணி கேள்வி கேட்டா நீ ஏன் திமுக பேசுறது இல்ல, நீ ஏன் திமுக பேசுறது இல்ல? இது கேள்வி. 2 கட்சி தான்டா பேசுறோம். செருப்பு எடுத்து அடிச்சோம்னா ஏன் என்ன அடிச்சுன்னு கேட்க மாட்டேங்கிறேன். என்ன மட்டும் அடிச்ச அவர்கள் அடிய போடு. ஒரு மானங்கட்ட பழக்கு. ஓஎஸ் மணி திட்டாரு, புலைங்க திட்ட மாட்டேங்கிறாரு. புலைங்க எனக்கு மாமனா மச்சானா 2 ஒண்ணுதான். திமுக ஒண்ணுதான், அதிமுக ஒண்ணுதான். 10 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்களை எடுத்து பார்க்காதவர் ஓஎஸ் மணிய. ஊரே தண்ணி தட்டுப்பாட்டில் இருக்கு. என்ன வேதாரண்யம் முழுமைக்கும் ஊரே தண்ணி தட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப ஒரு நாள் தண்ணியை வித்து கல்லா கட்டி இருக்காரு. யாரு? புகழேந்தி. எப்படி பாருங்க, மனசாட்சி மனசாட்சின்னு ஒன்று தான் வருவாங்க. தண்ணிலாம் தவிக்கிறாங்க, புழுங்குறாங்க. ஆனா அவர் தண்ணியை வித்து கல்லா கட்டுறாரு. பேர் என்ன? இனியவன் வாட்டர் சப்ளை. யார் இவர்? இனியவன் ஐயா, புகழேந்தி ஐயா. வெத்தலை பார்க்க போறது தப்பு இல்லை, போடுங்க. ஆனா மக்கள் வரி பணத்தை ஆட்டை போடக்கூடாது. நகர்மன்ற தலைவராக இருந்துக்கிட்டு 15 விழுக்காடு கமிஷன் ஆட்டை போடக்கூடாது. அதுல அடிச்ச காசு பத்தாதுன்னு நகர்மன்ற தலைவராக இருந்து அடிச்ச காசு பத்தாதுன்ட்டு இப்ப தண்ணியை வித்து அதை காசு சம்பாதிக்கிறது. இப்ப செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கூப்பிட்டு சொல்றாங்க, இல்லைங்க அது மட்டும் இல்ல, அவரு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் அங்க போற குழாயை வந்து அப்படியே மூடி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து சப்ளை பண்ணி காசு பார்க்கிறாருன்னு. ரத்தம் குடிக்கிற வேலை இல்லையா? மனசாட்சி உங்களுக்கு இருக்கா? எங்க நம்ம எல்லாம் ஒரு வீட்டுக்கு போறோம்னா எல்லாரும் முதல்ல என்ன கேட்பாங்க? நம்ம ஊர் பக்கம் தாகத்துக்கு தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க, தாகத்துக்கு வேணுமான்னு கேட்பாங்க. நான் இன்னைக்கு பெரும்பான்மையை போறப்ப அது குறைஞ்சிச்சு. தாகத்துக்கு வேணுமான்னு இப்ப கேட்கறது இல்லை. ஏன்னா தண்ணி முதன்மை பிரச்சனை. தண்ணி என்பது பண்பாட்டை தீர்மானிக்கிறது, தண்ணி என்பது கலாச்சாரத்தை தீர்மானிக்கிறது. நாகரிகம் பிறந்தது நதிகள் மூலமா தான். நதிக்கரை ஓரத்துல நாகரிகம். நதியில குளிச்சா ஆடையை உலக்கலாம், அங்கதான் நாகரிகம் பிறந்தது. ஒவ்வொரு நாட்டின் நாகரிகத்தை சமைத்தது நதிகள் தான், ஆறு தான். வள்ளுவன் சொல்றான், அகன் தூய்மை அகன் தூய்மை, உள்ள தூய்மை வந்து உண்மையால செய்யப்படும். புற தூய்மை உடல் தூய்மைங்கிறது தண்ணீரால செய்யப்படும். இன்னைக்கு தண்ணிக்கு பஞ்சம், தண்ணிக்கு தட்டுப்பாடு. யார் சரி செய்ய போற? நான் வந்து சாகவர ரெட்டலை தான், நான் சாகவர உதவி சொல்லியிருந்தேன். அவ்வளவு காலம் காத்துக்கு தேவையில்லை, இப்பவே சிக்கலாம். எதுக்கு? நீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் கெடுக்கல, எறும்பு மக்களே, வருங்கால தலைமுறை வாழ்க்கை கெடுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்க காலத்திலேயே இவ்வளவு தண்ணீர் தட்டுப்பாடுனா உங்கள் பிள்ளைகள் காலம், உங்கள் பேரன் பேத்திகள் காலம் என்னவாகும்? எங்க போய் நிற்கும்? 2026 இவ்வளவு தண்ணீர் தட்டுப்பாடுனா 2046 2150 என்ன ஆகும்? எப்படி ராமநாதபுரம் வறட்சி மாவட்டம் என்று அறிவிக்கப்பட்டு ராமநாதபுரத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, வறட்சியில பஞ்சத்துல தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்களோ, அதே போல வேதாரண்யம் முழுமைக்கும் கஷ்டப்படக்கூடிய நிலை உருவாகிறோம். நீங்க வாக்கு செலுத்தி வெள்ள வச்சா நான் சட்டமன்றத்துக்கு போய் பேசி மக்களுக்காக பேசி இந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பேன், இந்த குறைகளை போக்கி வைப்பேன். இல்ல தோற்கடிச்சு நான் ஓஎஸ் மணியை தான் போடுவேன். எப்படி? ஓஎஸ் மணிக்கு போடுவேன். இல்ல நான் புகழேந்திக்கு போடுவேன், தாராளமா போடுங்க, உங்க தனிதாக உரிமை, நான் உரிமையை மதிக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு நான் களத்துக்கு வருவேன், அவர் வரமாட்டாரு. நாங்க வந்து குறை கேட்போம், மக்களோட போராடுவோம். தம்பி நீ அன்னைக்கே சொன்னப்பா, நான் கேட்கலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப உங்க தவறை சரி செய்து கொள்ள 5 ஆண்டு காலம் இருக்கு திரும்ப வர்றதுக்கு.
5 ஆண்டு காலம் அந்த சுழற்சியை முடிச்சுட்டு மறுபடியும் ஓஎஸ் மணியோ மறுபடியும் புகழேந்தியோ இங்க தோக்கடிக்க நினைச்சா அந்த 5 ஆண்டு காலம் முடிக்கிறதுக்குள்ள இந்த நிலத்தை முடிச்சு விட்டுருவாங்க. என்ன செய்ய போறீங்க? திரும்ப புகழேந்தியா, திரும்ப ஓஎஸ் மணினா? தண்ணியே தட்டுப்பாடு இருக்குன்னு நான் பேசுறேன். 10 ஆண்டு காலமா சட்டமன்ற உறுப்பினர் இருந்த ஓஎஸ் மணி என்ன பண்ணான்னு கேட்கிறேன். கேட்டா 50 நாடு வேதாரண்யம் தொகுதியை வந்து ஒரு பீடை பிடிச்சிருக்கு. யார்? நான் பீடையா? அது கொஞ்ச நாள்ல போயிடும். நான் 50 நாளா பிடிச்சிருக்க பீடன்னா 10 ஆண்டு காலம் தொகுதியை பிடிச்சிருக்க சனியண்டா ஓஎஸ் மணிய. அதுக்கு என்ன சொல்ல போற? கஜா புயல்ல மக்கள் வாடி வதங்கினா, மக்கள் வந்து அல்லல் பட்டான். எங்கே போனார் ஓஎஸ் மணியன்? எளிமையானவர், மக்களுக்கான தலைவர். சொல்லு, கஜா புயலின் போது எங்கே போனார்? எங்க போனாரு? நீ வாய்மேடை விட்டு, ஆயக்கம்பலத்தை விட்டு, தென்னம்பலத்தை விட்டு, கோடைக்கரை விட்டு, கோடைக்காரை விட்டு நான் அதை கேட்கல. தலைஞாயிறு யாரு? ஓஎஸ் மணியில் வாழக்கூடிய ஓரடியம்பலம் இருக்கக்கூடிய தலைஞாயிறு பகுதி. அந்த தலைஞாயிறு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஓஎஸ் மணியில் பெற்றுக் கொடுத்தாரா? என் கேள்விக்கு போய் சொல்லணும். அன்றைக்கு மக்கள் கொதித்து போய் நிவாரணம் வரல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மாற்று உடைக்கு வழி இல்லை, வீடு வாசல்லாம் போச்சு, காப்பாத்துகையா என்று கேட்ட போது, ஓஎஸ் மணியை நோக்கி கேள்விகளை வச்ச போது கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது சுவர் ஏறி குதிச்சு போனது யார்? திருட்டு போய் ஓடுவான்ல சுவர் ஏறி குதிச்சு. அந்த மாதிரி யார் ஓடி போனா? நான் ஓடி போனா ஓஎஸ் மணி ஓடி போனாங்க. இந்த நாம் தமிழர் பிள்ளைகள், எங்கள் அண்ணன் ராஜேந்திரன், நாங்க களத்தணும், போராடணும், மக்களுக்கு உதவி பண்ணோம். 2016 இதே வேதாரண்யம் தொகுதியில் வேட்பாளர் அண்ணன் ராஜேந்திரன். மக்கள் தோற்கடித்தார்கள். ஆனால் 2018 கஜா புயல் வந்த போது ஓடி போய் எல்லாருக்கும் உதவி பண்ணார் அண்ணன் ராஜேந்திரன். ஆனா ஓஎஸ் மணி என்ன பண்ணாரு? ஓடி போய் படுத்துக்கிட்டார். என்ன பெரிய பாதிப்பு? 4 மரம் வந்துருச்சு, பெரிய பாதிப்பா? கேட்டது ஓஎஸ் மணியை. ஐயா கரண்ட் இல்லைங்க, அந்த காலத்துல தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சு வாழலையா? அதே போல நீங்களும் வாழுங்க சொன்னது யார்? ஓஎஸ் மணியை. ஆனா அவருக்கு ஓட்ட போடணும். கேட்டா எங்க ஆளு இல்ல, எங்க சாதிக்காரர் இல்ல, நம்ம சாதிக்காரன்னு பார்த்து உதவி பண்ணிருக்காரு. தொகுதி முழுமைக்கும் குடிசைகள் இருக்குங்க, குடிசையில பார்த்தா ஓஎஸ் மணியன் படம். வீடு குடிசை வீடு, ஓஎஸ் மணியன் படம். என் அன்பு சொந்தங்களே, ஒரு குடிசை வீடுங்கிறப்ப பார்க்கறப்ப உண்மையிலேயே வலியா இருக்கு, வேதனையா இருக்கு. குடிசை வீடுனா ஒரு 10க்கு 15 தான் இருக்குது. உள்ள தட்டு முட்டு ஜாமான், சமைக்க வந்து ஒரு அடுப்பு, ஒரு தொலைக்காட்சி, அவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் துணிமணி, அவ்வளவுதான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள குடும்பம் எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும்? கணவன் மனைவி ஒரு புள்ள இருக்குதுன்னா கணவன் மனைவிக்குன்னு தனி அறை அவசியமா இல்லையா? கணவன் மனைவி எப்படி வாழ முடியும்? இல்ல ஒரு பெண் பிள்ளை இருக்கு, 18 வயசு கடந்துருச்சு, ஒரு வயது வந்த பிள்ளையா இருக்குதுன்னா அந்த பெண் பிள்ளைக்கு தனி அறை அவசியமா இல்லையா? ஆனா ஒரே குடிசைக்குள்ள ஒரு குடும்பம் வாழுது. எவ்வளவு கொடுமை அதெல்லாம்! நாம எந்த காலத்துல வாழ்றோம்? நாடு விடுதலை பெற்று 78 ஆண்டு ஆச்சுங்க. 78 ஆண்டுங்க, 78 ஆண்டு. இந்த நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அவர் முதலாக 5 ஆண்டு திட்டம்னு கொண்டு வந்தார். கொண்டு வர்றப்ப வச்ச முழக்கம் வறுமை ஒழிப்பு, ஏழ்மை ஒழிப்பு தான். இந்த வறுமை ஒழிப்பு, ஏழ்மை ஒழிப்புனா அதன் செயல் வடிவம் குடிசை வீடு இல்லாம ஒரு நல்ல தரமான வீட்டை அவனுக்கு அமைச்சு தர்றது. ஆனா இவ்வளவு ஆண்டுகளாயும் ஜவஹர்லால் நேரு போய், இந்திரா காந்தி போய், சஞ்சய் காந்தி போய், ராஜீவ் காந்தி போய், ராகுல் காந்தி ஆள முயற்சி பண்ணி இப்போ மோடி வந்து நிக்குது. இவ்வளவு ஆண்டுகளாகி போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் குடிசை வீடு குடிசாவே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பட்டா கட்டு போராடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சுகாதார நிலையம் கட்டு போராடுறாங்க, சமுதாய குடம் கட்டு போராடுறாங்க, சாலை வசதி கட்டு போராடுறாங்க. அப்ப மக்கள் கேட்டு போராடுவது அடிப்படை வாழ்வாதார உரிமைகள். பொன்னை கொடு, பொருளை கொடு, மாடியை கொடு, கூட கோபுரம் கொடு அப்படின்னு மக்கள் கேட்கல. மக்கள் கேட்டு போராடுவது அடிப்படையான வாழ்வாதார உரிமைகள். அடிப்படையான சிக்கல்களை கூட இவ்வளவு ஆண்டு காலத்துல திமுக அதிமுக தீர்த்து வைக்கலனா நீ என்ன மக்களுக்கு ஆட்சி பண்ண? நீ என்ன மக்களுக்கு நிர்வாகம் பண்ண? அப்ப இந்த கட்சிகளை, இந்த ஆட்சிகளை வீழ்த்தணுமா இல்லையா? மறுபடி திமுக வந்தா ஒரு மாற்றம் எடுக்காது, மறுபடி அதிமுக வந்தா ஒரு மாற்றம் எடுக்காது. எல்லாம் மாறணும். அப்ப ஓட்டம் மாத்தி போடணும். ரெட்டலை உதயசூனுக்கு திரும்ப போட்டீங்க, நீங்க கட்டீங்க. இந்த இரட்டை இலை
நாம் வாழ்வில எந்த பசுமையும் ஏற்படுத்தாது. இந்த உதய சூரியன் நாம் வாழ்வில எந்த வெளிச்சத்தையும் தராது. எல்லாத்தையும் மாற்ற போற, எல்லாத்தையும் போக்க போகிற, மக்களுக்காக உழைக்க போகிற சொன்ன விவசாயி. இந்த விவசாயி உணவு தானியத்தை மட்டும் இல்ல, நெல்மணிகளை மட்டும் இல்ல, நல்ல ஆட்சியை தருவான், நல்ல வாழ்க்கையை தருவான், நல்ல வாழ்வாதாரத்தை செய்வான், எல்லாத்தையும் செய்வான். அதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள். உங்கள் மகன் நான் போட்டி போடுறேன். இங்க நான் மக்கள் மன்றத்தில் பேசுறேன், மக்கள் மன்றத்தில் மக்கள் முடி பேசுறேன். இங்க பேசுறப்ப இல்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசுறப்ப, பேட்டிகள்ல பேசுறப்ப, பொதுக்கூட்டங்கள்ல பேசுறப்ப பேச்சு செய்தியா மாறும். அதிகபட்சமா டீ கடலை உட்காந்து தேநீர் கடலை உட்காந்து அந்த தம்பி இப்படி பேசினாப்டே அப்படின்னு வாத பிரதிவாதமா மாறும் அதிகபட்சமா. அப்புறம் காத்தோடு பேச்சு கரைஞ்சு போகும், எல்லாரும் மறந்து கடந்து போவாங்க. அது தீர்வை பெற்றுத்தராது. ஆனா சட்டமன்றத்தில் இவ்வளவு நேரம் பேச தேவையில்லை. ஒரு நிமிடம் பேசினால் அந்த பிரச்சனை தீர்வை நோக்கி போகும். அவை குறிப்பாக பதிவு செய்யப்படும். யார் சட்டமன்றத்தை போய் பேசணும்? இந்த தொகுதி மக்களோட பிரச்சனைகளை அறியாத, கண்டுகொள்ளாத ஓஎஸ் மணியின் புகழேந்தி போகணுமா, இல்ல உங்கள் மகன் நான் போகணுமா? அவ்வளவுதான் கேள்வி. விவசாய சின்னம் யோசிச்சு விட்டு விடுங்க. ஏன்னா நீங்க தவறி போய் மறுபடியும் ரெட்டாள உத்தேசத்துக்கு போட்டா 5 ஆண்டு காலம் கஷ்டப்படுவீங்க. அன்பு மக்களே, நமது வாழ்க்கையை சிறக்க நாம ஆண்டு முழுமைக்கும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாடு ஒரு நலவாழ்வை பெற ஒரு மாதம் முழுமைக்கும் நாள் முழுமைக்கும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிற போது அந்த வாக்கு எந்திரத்துக்கு முடிவு போய் நிற்கிறப்ப அந்த ஒரு நொடி மிகுந்த விழிப்புணர்வோடு, பொறுப்புணர்வோடு, அக்கறையோடு சரியானவர் எவரோ அவரை தேர்ந்தெடுத்தால் போதும். அந்த ஒரு நொடி நீங்கள் விழித்துக் கொண்டால் அடுத்த 5 ஆண்டு காலம் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆனால் அந்த தேர்தல் நாளன்னைக்கு அந்த ஒரு நொடி தவறி போய் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நீங்கள் வாக்களை கொடுத்து விட்டால் 5 ஆண்டு காலம் கஷ்டப்படுவீங்க. அதனால கிருபானந்தவர் சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறாரு. நாம இவ்வளவு பாதிச்சு கூட புரியல. இங்க உழைக்கும் மக்கள் வாழ்றாங்க, நாங்க உப்பளத்துக்கு போறோம். இந்த காலம் மட்டும்தான் எங்களுக்கான வாழ்வாதாரம், மற்ற காலத்தை என்ன மட்டும் தெரியாம தெரியலங்கிறாங்க, கதறாங்க, கஷ்டப்படுறாங்க. இங்க இன்னமும் எப்ப 78 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் மின் இணைப்பு இல்லாத ஊரும் இருக்கு, மின் இணைப்பு இல்லாத வீடுகளும் இருக்குது. மின் இணைப்பு இல்ல, மலை கிராமங்களில் வாழக்கூடிய மக்கள் கூட மின் இணைப்போடு வாழ்றாங்க. ஆனா இந்த ஊர்ல மின் இணைப்பு இல்லாத வாழக்கூடிய குடிசைகள் இருக்கு, வீடுகள் இருக்கு. கேட்டா கோயில் நிலம், கோயில் நிலத்தை வாழ்றப்ப எப்படி பட்டா தர முடியும்? கோயில் நிலத்தை வாழ்றப்ப எப்படி மின் இணைப்பு தர முடியும்? கோயில் நிலத்தை வாழ்றப்ப பட்டா தரக்கூடாது, மின் இணைப்பு தரக்கூடாது. ஆனா கோயில் நிலத்துல மண்ணை கொள்ளடிக்கிறான். அதை அறநிலையத்தில் கண்டுகொள்ளாது, அரசு கண்டுகொள்ளாது, அதிகாரிகள் கண்டுகொள்ள மாட்டாங்க. என்ன கொடுமை இதெல்லாம்? எல்லாத்தையும் மாற்றணும், எல்லா துன்பத்தை போகணும்னா உங்கள் பிள்ளைக்கு தான் ஒரே வாய்ப்பு. காமராசர் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தார். காமராசர் ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் சுருங்க விழித்தார். காமராசரை பற்றிக் கொள்ளுங்கள், காமராசரை விட்டுவிடாதீர்கள். காமராசர் காலத்தின் கடைசி கருணையினர். அதே போல காமராசர் எப்படி காலத்தின் கடைசி கருணையோ அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. தமிழ் இன மக்கள் மீள்வதற்கும் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் எல்லாவற்றுக்குமான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதன் சின்னம் விவசாயி. அதை உணர்ந்து இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது தேர்தலுக்கு ஏறக்குறைய. நாங்க பேசுற பேச்சை கேளுங்க, மற்றவங்க பேசுற பேச்சையும் கேளுங்க. வீட்டில் போய் காய்த்தல் ஒவ்வொருத்தர் இல்லாது, சார்பு நிலை இல்லாது, நீங்க மனசாட்சியோடு யோசிச்சு இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு யார் வந்தா சரியா இருக்கும் நீங்களே யோசிச்சு முடிவெடுத்து உங்கள் மனசாட்சியின்படி வாக்கு செலுத்துங்க. உங்கள் மனசாட்சியின்படி வாக்கு செலுத்தினாலே உங்கள் வாக்கு நாம் தமிழகத்தை விடும். இல்ல பரப்புரை முடிஞ்ச பிறகு அடுத்த 2 நாள் கழிச்சு, அடுத்த 2 நாளுக்குள்ள திமுக காசு தரும், அதிமுக காசு தரும். 2021 ஐயா ஓஎஸ் மணியன் டோக்கன் கொடுத்தார். 2000 ரூபாய் மதிப்புள்ள டோக்கன். இந்த டோக்கனை கொண்டு எந்த பொருளையும் வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு டோக்கன் கொடுத்தாரு. வாக்க பெற்றாலும் அந்த டோக்கன் கூட அவரு போலவே டோக்கன் எந்த பயன்பாட்டுக்கும் ஆகலை. நாங்கள் எந்த காசு தர மாட்டோம், பரிசுகள் தர மாட்டோம். ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கையை தருவோம், வாழ்ந்ததுக்கு ஏற்ற சூழல் தருவோம், வாழ்க்கையை கஷ்டப்படாமல் பார்த்துக்குவோம். அதுக்கு வாக்களை கொடுங்க. நாளைக்கு காசு தர வர்றாங்க திமுக அதிமுகன்னா
காசு வாங்க வேண்டாம் புறந்தடுங்க. இல்லை வேற வழியே இல்லை, காசை வாங்கியே தீருவேன் அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை, வாங்கிக்கோங்க, உங்கள் காசு தான். அந்த காசை வாங்கினதுக்காக அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. 2000 ரூபா தர்றாங்களா, ஐயா புகழேந்தி வந்து 2000 ரூபா தர்றாரா? தண்ணியை விற்று காசு சம்பாதிச்சல 4000 ரூபாய் கொடுங்க கேளுங்க. ஓஎஸ் மணியை வந்து 4000 ரூபாய் தர்றாரு, ஊரடிச்சு உடையில போட்டல 8000 ரூபாய் கொடுங்க கேளுங்க. காசை வாங்கிக்கங்க, 2000 ரூபாய் 4000 ரூபாய் கேளுங்க, 4000 ரூபாய் 8000 ரூபாய் கேளுங்க. வாங்கிட்டு தேர்தலுக்கு முத நாள் போய் கடைக்கு போய் ஆட்டுக்கறி 1 கிலோ, கோழிக்கறி 1 கிலோ, இறாலு நண்டு எது வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்டு சாயங்காலம் நல்லா கடத்தலுக்கு போய் நல்ல ஆடைகள் எடுத்துக்கிட்டு வேட்டியோ சேலையோ புடவையோ இது வேணாலும் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அதிகாலை எழுந்திரிச்சு போய் எந்த காசை கொடுத்து வாக்களை பெற்றுவிடலாம் என்று திமுகவும் அதிமுகவும் கருதுகிறதோ அந்த கட்சிகளை தோற்கடித்து மண்ணை கவை செய்து நல்ல ஆட்சிக்காக நல்ல நிர்வாகத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு ஓட்ட போடுங்க. நாடு நல்லா இருக்கும். காசை கொடுத்தவன்ட்ட ஓட்ட போட்டீங்க, அவன் நாட்டை முடிச்சு விட்டுருவான். அதனால உங்கள் பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம், ஏமாத்துறாதீங்க. உங்களுக்காக உழைக்க துடிக்கிறோம். விவசாய சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாத்தையும் மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.